வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்க கோரி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இன்று உகாதி பண்டிகை. உகாதி திருநாளை இன்று கொண்டாடும் தெலுங்கு, கன்னட மக்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திமுகவை எதிர்க்கும் எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். விருதுநகரில் கிராம சபை கூட்டம் என்று கூறி அழைத்துவிட்டு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஏன் என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனிடம் பெண் ஒருவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2ஆம் கட்ட JEE தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. ரூபாய் 10 லட்சம் வரை வீடு, மனை, விளை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் வாங்கினால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. மத்திய அரசு கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி அளவுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்துக்கு ரூபாய் 4034 கோடி நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 100 நாள் வேலை நிதி நிலுவை பணமில்லையா மனமில்லையா என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பி ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோவில்களில் ஒன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கின்ற நிலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகி வருகின்ற நிலையில் இன்று சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று பலர் போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த விடத்திலாம்பட்டியை சேர்ந்தவர் நல்லுசாமி. இவர் தேவாரம் மற்றும் திருவாசகத்தை ஓதி கோயில் நிகழ்வுகளில் அனைவரின் பாராட்டையும் பெற்றவர். மேலும் இவர் தோகைமலை அருகே உள்ள நாடக்காப்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் ஆட்டத்தோடு தன்னுடைய கணீர் குரலால் பள்ளி பாடங்களை பாடல் போல் பாடி மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தி அவர் சொல்வதை மாணக்கர்களும் மீண்டும் சொல்கின்றனர். அழகாய் அமைந்திருக்கும் அந்த நிகழ்வின் காட்சிகள் தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே மின்கம்பியில் உரசி தீப்பற்றி எரிந்த லாரியை டிரைவரின் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அபிஷா வர்மா, வயது 24. இவர் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தோழிகளுடன் தங்கி சென்னையில் உள்ள தனியார் விமானத்தில் விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் அபிஷா வர்மாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் துபாயில் உள்ள அவரது தாய்க்கு தோழிகள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போது புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு சென்றுள்ளதாகவும் அங்கு சென்று பார்க்குமாறு கூறிய நிலையில் அவரது தோழிகள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது அபிஷா வர்மா தூக்கிட்டு இருந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து கிடந்த அபிஷா வர்மாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வெளிநாட்டில் உள்ள தாய் தன்னை பார்க்க வராததால் மன உளைச்சலில் புதிதாக சென்ற வீட்டில் அபிஷா வர்மா தற்கொலை செய்து கொண்டிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டண நிர்ணய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் தொடர்ந்து தவிர்த்து வந்தார். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லி விசிட் அடித்ததால் என்ன நடக்கிறது அதிமுகவில் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஜய் ஏதேனும் பேசியிருப்பார். தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தம்பதியின் 13 வயது சிறுமி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது 38 வயதுடைய அவரது உறவினர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளியை போக்சோ சட்டத்தின் கீழ் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து 13 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த உறவினருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் வியர்வை அதிகம் சுரக்கும், அதனால் எண்ணெய் பசையும் அதிகமாகும். வியர்க்குறு ஏற்படும் இந்த நாட்களில் இருவேளை குளிப்பது அவசியம் என்றும் 2 வேளையும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் என்றும் சர்மநோய் மருத்துவர் வானதி திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பேரிடர் மீட்புத் துறையில் ரூபாய் 2000 முதல் ரூபாய் 30,000 வரை ஜிபே மூலம் பணம் பெற்றுக்கொண்டு போலீசாருக்கு விடுமுறை கொடுத்த பட்டாலியன் உதவி கமாண்டன்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இலவச மற்றும் மானிய விலை மின்சாரத்துக்கு வரும் நிதி ஆண்டிற்கு மின் வாரியத்திற்கு 16,774 கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கான ஒத்திகை நடந்தது. விழாவின் போது பிரதமர் மோடி தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் நின்றபடி 12 நிமிடம் பார்வையிடுகிறார் என்ற தகவல் தெரிவித்துள்ளனர்.
பாஜக மகளிரணி சார்பில் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளை வேலு நாச்சியாருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் டெல்லியில் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஹிந்தி மூலம் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறோம் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாஜக மோடி என கூறிக்கொண்டு இங்கே யாரும் வாக்கு கேட்க முடியாது, அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளனர் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மின் நுகர்வு தினமும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக உள்ளது. இது கோடை காலத்தில் அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு மே 2ஆம் தேதி 20,830 மெகாவாட்டாக அதிகரித்தது. இதுவே இதுவரை உச்ச அளவாக உள்ளது. பொள்ளாச்சியில் தேங்காய் தட்டுப்பாடு, விலை உயர்வு காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் கொப்பரை உற்பத்தி கைவிடப்பட்டு உலர்களங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்ற நிலையில் வேலை இழக்கும் அபாயம் தொழிலாளர்களுக்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடியில் புனித வெள்ளி நாளில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி மீனவ கிராம மக்கள் நேற்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் பழிக்கு பழியாக நடந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடியின் தாய் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மனைவியை தாக்கிய வழக்கில் 2 ஆண்டுகளாக வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தவர் சென்னைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் 41 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதல்வர் ஸ்டாலின் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டியை காண மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடரும் மோசடியை திமுக திசை திருப்ப முயல்வதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் கே. அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனத்தில் ரூபாய் 44 கோடியே 50 லட்சத்தில் கட்டப்பட்டு வரும் SC ST மாணவர் விடுதி ஏப்ரல் 14இல் திறக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் வழிபட அனுமதி மறுக்கப்பட்டால் போராட்டம் நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் கம்பராமாயண தொடக்க விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். காவல்துறை சார்பில் ரூபாய் 41 கோடியே 32 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 60 கோடியே 54 லட்சத்தில் 910 வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். வழக்கமாக CSK வீரர்களின் பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் திறனை பார்த்து ரசிகர்கள் அதிக அளவில் கோஷம் எழுப்புவார்கள். இது CSK வீரர்களுக்கு பெரும் உற்சாகமாக அமையும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக RCB அணிக்கு எதிரான ஆட்டத்தில் CSK அணியின் செயல்பாடு மந்தமாக இருந்தது. ரன் குவிக்க முடியாமல் CSK வீரர்கள் திணறினர். இதன் காரணமாக CSK ரசிகர்களின் உற்சாகம் குறைய ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக மைதானத்தில் குவிந்திருந்த RCB ரசிகர்கள் RCB என்று உற்சாக குரல் எழுப்பி மைதானத்தை அதிர வைத்தனர். RCB ரசிகர்களின் உற்சாக கோஷத்தால் CSK ரசிகர்கள் மௌனம் காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. RCB ரசிகர்களின் உற்சாக கோஷம், மைதானத்தில் அவர்கள் ஆடிய நடனம் ஆகியவை குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று 2 போட்டிகள். டெல்லி ஹைதராபாத், சென்னை ராஜஸ்தான் மோத உள்ளது. காமன்வெல்த்தில் 7 தங்கம் வென்ற தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஓய்வு பெற்றார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் இன்று பல பரீட்சை. 2வது வெற்றியை பெறுமா டெல்லி கேபிட்டல்ஸ் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக வரும் ஜூன் மாதத்துக்குள் 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 8,700 ரூபாய் என்றும் 9,000 வரை உயர வாய்ப்பிருப்பதாக ICICI பேங்க் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,360 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நேற்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. 11 மாவட்டங்களில் சதமடித்த வெயிலை தொடர்ந்து மேலும் வெயில் கொளுத்தும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.